தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் 3வது முறையாக பிரைம் மினிஸ்டராக வந்த பாரத நரேந்திர மோடி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். எப்படியெல்லாம் தந்திருக்கிறான்னு சொன்னால், இதே மாவட்டத்தில் 4000 பேர்களுக்கு மாதம் ஆண்டொன்றுக்கு 6000 வீதம் 250 கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டியிலிருந்து சேத்தியா தூப்பு வரைக்கும் இன்றைக்கு 4 வழிச்சாலை ரோடு 1256 கோடி ரூபாய் யார் கொடுத்தது? பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. யாராலும் மறக்க முடியுமா? இதே மாவட்டத்தில் 7375 பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. அன்றைக்கு நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கிராம சாலைகள் 223 கோடி ரூபாய்க்கு, புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரைக்கும் 1296 கோடி ரூபாய்க்கு சாலைகள் கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. பக்கத்தில் இருக்க கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் இருந்தார்கள். 3-4 மாதம் கழித்து திருவண்ணாமலையிலே கள்ளச்சாராயம் 4 பேர் இறந்து போனார்கள் குடித்து. இப்படி எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம், பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக எந்த பாலியல் வன்கொடுமை செய்தால் தனியாக நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இவருடைய ஆட்சியிலே 15% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 52% பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்தால் தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் வந்த பிறகு இவருடைய ஆட்சியிலே தான் 10 வயது பெண்கள் முதல் 70 வயது பெண்கள் வரை ரோட்டிலே நடமாட முடியவில்லை. இன்றைக்கு கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டு கணவனை அப்படியே தென்னை மரத்தில் கட்டி வச்சுட்டு 2 பேர் அப்படியே அலக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூரில் 3 பேர் சேர்ந்து அலக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற ஒரே நாடு, இந்தியாவிலே சூசைடு அதிகமாக பண்ணக்கூடிய ஒரே நாடு நம்ம தமிழ்நாடு. அதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளவு பெருமைகள் சேரும். கஞ்சா விற்கிற பெருமை அவருக்கு சேரும். பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது அவர்தான். ஆட்சிக்கு எதிராக யார் இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். யாரை இரும்பு கரம் கொண்டு அடக்க போறார் என்று தெரியவில்லை.